ஒவ்வொரு டெவாப்ஸ் இன்ஜினியரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த டிடாஸ். டிடாஸ்னால் என்ன, இதில் இருந்து நம்ம அப்ளிகேஷனை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டிடாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி டிடாஸோட தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் தான் டாஸ். ஃபஸ்ட்டு நம்ம அவனை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன், இதை மக்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் திடீர்னு என்னோடய அப்ளிகேஷனை வந்து யாராலையுமே யூஸ் பண்ண முடியல, ரொம்ப நேரம் லோட் ஆகுது, ஏன் ரொம்ப நேரம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வரை போய் பார்க்குறேன். சர்வருக்கு மூச்சு முட்டிக்கிட்டு இருக்குது, CPU RAM எல்லாமே பீக்கில் போய்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஒருத்தன் 1 மணி நேரமாக என்னோடய அப்ளிகேஷனில் இருக்கிற APIயை லூப்பில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் இப்படி பண்ணுறதுனால என்னோடய சர்வருக்கு லோடு அதிகமாகுது, இதனால் மற்றவங்களுக்கு என்னோடய அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண முடியல. இதை தான் டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்னால் டினையல் ஆஃப் சர்வீஸ், அதாவது ஒரு சர்வீஸை வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது, டினை பண்ணுறது தான் டினையல் ஆஃப் சர்வீஸ். இப்போ ஒருத்தன் தான் அட்டாக் பண்ணுறான், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிடலாம். ரேட் லிமிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது மூலமாக இந்த டாஸ் அட்டாக்கை வந்து ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பட் இந்த ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா, எந்திரன் மூவியில் எப்படி சிட்டியை க்ளோஸ் பண்ணதும் அது பெரிய ஆர்மி ரெடி பண்ணிச்சோ, அதே மாதிரி இந்த ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா பல டிவைஸில் இருந்து அட்டாக் பண்ணுறான். ஒரு ஆளாக இருந்தால் நம்ம ரேட் லிமிட் மூலமாக ஹேண்டில் பண்ணிடலாம். பட் இப்போ ஒரு படையை கூட்டு வந்து அடிக்கிறான். எக்ஸாம்பிளுக்கு 10,000 டிவைஸ்லேருந்து அட்டாக் பண்ணுறான். இதை தான் டிடாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ். டிஸ்ட்ரிபியூட்டட்னா மோர் தென் ஒன் டிவைஸ் அப்படின்னு அர்த்தம். டினைல் ஆஃப் சர்வீஸ்னால் வெறும் ஒருத்தன் அட்டாக் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ்னால் பல டிவைஸ் சேர்ந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு டிடாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னா, இந்த பயலுக்கு எப்படி 10,000 டிவைஸ் கிடச்சிது? ஆக்சுவலி உண்மை என்னென்னா, இந்த 10,000 டிவைஸும் இவனோட ஓன் டிவைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இந்த 10,000 டிவைஸில் உங்களோட இல்லாட்டி என்னோட டிவைஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பைரேட்டட் சாஃப்ட்வேர் இல்லைனா ஃபிஷிங் இமெயில் மூலமாக அவங்களோட மால்வேரை போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை தெரியாமல் டவுன்லோட் பண்ணிட்டா அந்த மால்வேர் மூலமாக அந்த டிவைஸில் சில கமெண்ட்ஸை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இந்த டிவைஸை தான் காம்ப்ரமைஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல டிவைசஸ் அவனுக்கு கிடைக்கும். இந்த எல்லா டிவைஸையும் குரூப்பாக சேர்த்து ஒரு படையாக ரெடி பண்ணுறான். அண்ட் இந்த குரூப்பை தான் பாட்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாட்நெட்டை வச்சு அவன் யாரனாலும் எப்போனாலும் அட்டாக் பண்ணலாம். ஒன்ஸ் அட்டாக் பண்ணணுன்னா இவன் எல்லா டிவைஸுக்கும் ஒரு கமாண்டை சென்ட் பண்ணுவான். அது சென்ட் பண்ணதும் ஒரே நேரத்தில் எல்லா டிவைஸையும் அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டிடாஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஏன் இப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்படி அட்டாக் பண்ணுறதுனால என்ன லாஸ் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அமேசான் இருக்குது. பிக் பில்லியன் மாதிரி டேஸில் தான் அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும், அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணி மக்களை வெப்சைட்டே யூஸ் பண்ண விடாத மாதிரி தடுத்துட்டா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் லாஸ் வரும், அப்புறம் ரெப்புடேஷனும் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, இந்த மாதிரி டிடாஸில் இருந்து நம்ம சர்வர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஆக்சுவலாக டிடாஸை வந்து ஒரே விஷயத்தை வச்சு நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. மல்டிபிள் லேயர்ஸை வச்சு, மல்டிபிள் செக்யூரிட்டி வச்சு தான் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா CDN, அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. CDNனை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணியிருக்கேன். இதுதான் மெயின் சர்வர். இப்போ இந்தியாவில் இருந்து யாராச்சும் நம்ம அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் இந்த ரெக்வஸ்ட் வந்து டைரெக்டாக மெயின் சர்வருக்கு போகாது. இந்த CDN என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பல எட்ஜ் சர்வர் வச்சுருப்பாங்க. சென்னையில் ஒரு சர்வர், மும்பையில் ஒரு சர்வர், இந்த மாதிரி பல இடத்துல எட்ஜ் சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எட்ஜ் சர்வருக்கு போகும், அங்கே கண்டென்ட் இல்லைன்னா மெயின் சர்வருக்கு போகும். மெயின் சர்வரில் இருந்து கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வர்ற வழியில் சென்னை சர்வரில் வந்து கேஷ் பண்ணி வச்சிரும். ஸோ அகெயின் சென்னையில் இருந்து வேறு யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா மெயின் சர்வருக்கு போகாமல் இந்த எட்ஜ் சர்வரில் இருந்தே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் CDNோட மெயின் பர்பஸ். ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்து டிடாஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, நம்மளோட மெயின் சர்வர் இருக்குல்ல, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ். ஸோ ஃபஸ்ட் டைம் கால் போகும்போது மட்டும்தான் மெயின் சர்வருக்கு போகும். பட் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கேட்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர்ற எல்லா ரெக்வஸ்ட்டுமே இந்த எட்ஜ் சர்வருக்கு தான் போகும். ஸோ இதனால் அட்டாக்கர்ஸ் அட்டாக் பண்ணாலும் மெயின் சர்வருக்கு போகாமல் இந்த எட்ஜ் சர்வரே வாங்கிக்கிறோம். அண்ட் இந்த CDNல இருக்கிற இன்னொரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி எட்ஜ் சர்வரை வந்து அவங்க உலகம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ரெக்வஸ்ட்டும் ஒரே சர்வருக்கும் போகாது, அந்த காம்ப்ரமைஸ் டிவைஸோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வருக்கு தான் போகும். ஸோ அடி மொத்தமாக விழாமல் அங்கங்கே பிரிஞ்சு விழும். ஸோ இதனால் இந்த CDN மூலமாக நம்ம அடியை வந்து ஓரளவுக்கு தடுத்துடலாம்.
நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா WAF, அதாவது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் மெயின் சர்வருக்கு போக முன்னாடி ஃபுல்லாக செக் பண்ணும். ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி. அதாவது HTTP ரெக்வஸ்ட் வருதில்ல, அதில் அட்டாக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா, URL என்னமா இருக்குது, கொரி பேரம்ஸ் எப்படி இருக்குது, ஹெட்டரில் எதுவும் விசித்திரமாக இருக்குதா, இது எல்லாத்தையுமே அவன் செக் பண்ணுவான். ஸோ இது மூலமாகவும் நம்ம டிடாஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் அது போக இன்னொரு ப்ரொடெக்ஷன் என்னென்னா, சில வெப்சைட்டில் பார்த்துருப்போம் ஐ ஆம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை தான் கேப்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டிஃபென்ஸுக்காக தான். சில இம்பார்ட்டன்ட் APIs லைக் லாகின் API, அப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்டு API, இந்த மாதிரி API எல்லாத்துக்குமே கேப்சாவை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவன் லூப்பில் போட்டு அடிக்கும்போது கேப்சாவை அவன் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரேட் லிமிட்டிங் மூலமாகவும் நம்ம டிடாஸை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது போக நம்ம என்ன பண்ணணும்னா மானிட்டரிங் செட்டப் கரெக்டாக வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய சர்வரோட CPU, மெமரி இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டுருக்கணும். அண்ட் அலாரம்ஸும் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே CPU போனாலோ இல்லாட்டி மெமரி இன்க்ரீஸ் ஆனாலோ நமக்கு அலர்ட்ஸ் வர மாதிரி செட் பண்ணி வைக்கணும். ஸோ நமக்கு வழக்கத்தை விட அதிகமாக டிராஃபிக்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு டாஸ்னா என்ன, டிடாஸ்னா என்ன, இந்த டிடாஸ்லேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.